பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் மற்றும் 10ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அழிவின் மத்தியில் தேவ பாதுகாப்பு. நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழும்போது அநேக விதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். அதில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு குறிப்பான ஆசீர்வாதம் என்னவென்றால் தேவ பாதுகாப்பு. இந்த பூமியில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் ஆபத்து நேரிடுகிறதோ அந்த நேரத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற நினைவு நமக்கு வரும். நம் வேதத்தின்படி பார்க்கும்போது பாவம் எப்பொழுதுமே கொடியதாக இருக்கிறது. பாவம் எப்பொழுதும் அநேக விதமான ஆபத்துகளை பூமியில் கொண்டு வருகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. இன்றைக்கு பாவம் எவ்வளவு பெரிய கொடிய காரியங்களை கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். அதோடு கூட ஆண்டவர் அதன் மத்தியிலும் எப்படி நம்மை பாதுகாக்கிறார் என்றும் கூட நாம் தியானிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு கொடிய சம்பவம் நடக்கிறது. அந்த கொடிய சம்பவம் என்னவென்றால் பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் அநேகம் வருகிறது. அந்த வெட்டுக்கிளிகள் மிகவும் கொடூரமாக காணப்படுகிறது. அது தேள்களை போல வல்லமை உடையது. அதை பார்க்கிறதுக்கு யுத்த குதிரை போல காணப்படுகிறது. இன்னும் அநேக காரியங்களை இந்த இடத்துல 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதனுடைய பற்கள் சிங்கத்தினுடைய பற்களை போல இருக்கிறது. மனுஷரை சேதப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை உடையதாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்தை 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது எவ்வளவு பெரிதாக இருந்தது என்று 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு தெரியும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த துன்பத்தை சகிக்க முடியாதபடிக்கு செத்துப்போனால் கூட நலமாய் இருக்கும் என்று அநேகர் சாவை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு அது கூட முடியாது. சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மிக 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 கொடியதாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது ஆனாலும் அநேக ஜனங்கள் மனம் திரும்பாமலேயே காணப்பட்டார்கள். இதில் பாருங்களேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னதுதான்? பாவம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் அநேக விதங்களில் மனுக்குலத்தை பாதிக்கிறது. ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்க சாவை விரும்பி கூட சாக முடியல. ஆனாலும் கூட என்ன பண்ணுறாங்க? மனிதர்கள் மனம் திரும்பாமல் காணப்படுகிறார்கள். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. 21ஆம் வசனம், தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்களேன், இவ்வளவு கொடிய துன்பங்கள் வந்தாலும் இதற்கு காரணமாகிய பாவத்தை விட்டு ஜனங்கள் என்ன பண்ணலை? மனம் திரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய இருதயங்கள் அவ்வளவு கடினமாக காணப்படுகிறது. ஆனால் நாம் மனம் திரும்பும்போது ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து அவர் பாதுகாக்கிறார். 4ஆம் வசனத்தில் நம்ம அழகாக பார்க்கிறோம் ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார் என்று. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த ஜீவன்களுக்கு நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை தொடுவதற்கு அல்லது துன்பப்படுத்துவதற்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய நெற்றியில் தேவனுடைய அடையாளம் இருக்கும் என்றால் இந்த வெட்டுக்கிளிகள் எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ கொடூரமாக இருந்தது. என்ன பண்ண முடியல? தேவனுடைய பிள்ளைகளை தொடவே முடியவில்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பு. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் யார் யாரெல்லாம் உண்மையாகவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை சார்ந்து நாம் வாழுகிறோமோ
நாம் எல்லாருக்குமே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை போடப்பட்டிருந்தது. அந்த முத்திரை தான் இப்படிப்பட்ட பெரிய ஆபத்துகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கினது. இந்த நாளிலும் கூட இயேசுவை நாம் உண்மையாக பின்பற்றும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் ஒரு முத்திரையாக இருக்கிறார். எப்படி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது அவர்களுடைய நெற்றியில் அந்த முத்திரை காணப்பட்டதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆவியானவரை கொடுத்ததன் மூலமாக அந்த முத்திரையை நாமும் பெற்றிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது நாம் முத்திரை போடப்பட்டோம்? அழகாக வசனம் சொல்லுகிறது, இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நமக்கு இதில் தான் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால, ஆவியானவர் நமக்குள்ளால வசிக்கிறதுனால ஆண்டவர் அனுமதிக்காத எந்த தீமையுமே நம்மை தொடவே முடியாது. ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக முத்திரையாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய அனுமதியின்றி எதுவுமே நம்மை தொட முடியாது. அவர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு சில கடினமான காரியங்களை அனுமதித்தாலும் அது ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் சகலத்தையும் புதிதாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகல காரியங்களையும் நன்மையாக முடிய பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பிற்கு நாம் பாத்திரராக வாழ வேண்டும். ஆண்டவருடைய முத்திரையில தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இந்த பூமியில் நம்ம எப்படியெல்லாமோ நமக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருக்குள்ளால இருக்கும்போது ஆண்டவருடைய அனுமதி என்று நம்ம எதுவுமே தொட முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நிச்சயத்தில், இந்த ஒரு விசுவாசத்தில் வாழும்போது எவ்வளவு விடுதலையோடு நம்ம வாழ முடியும். அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரியத்தினால எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, இந்த காரியத்தினால எனக்கு பிரச்சனை வந்துடுமோ, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பின் முத்திரையை கொடுத்திருக்கிறார். இப்படியாக நாம் பாதுகாப்பாக வாழ்வோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்தாரோ அதை நாம் நிறைவேற்றுவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பெரிய ஆபத்துகள் நேரிடக்கூடிய நேரத்திலும் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறபடியால் ஆவி என்னும் முத்திரையை, அச்சாரத்தை பெற்றிருக்கிறபடியால் உம்முடைய அனுமதியின்றி எதுவுமே எங்களை தொடாது என்று நாங்கள் ஆழமாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அந்த விசுவாசத்தினால நாங்கள் தைரியமாக ஜீவிக்க, எதை கண்டும் பயப்படாதபடிக்கு ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாக பாதுகாப்பாக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.